லவ் டுடே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்டட்ற மாதிரி கால் வந்தது. இது ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை. ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணுறேன் இந்த பாட்டை வந்து தனுஷாக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. பாண்டியா டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னு அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி அது இன்னைக்கு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்கறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமா அழகா குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்கறதுக்கு விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம். என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. இப்போதான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேன், நாய் பிரச்சனை. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின் நாய் தானே, அதெல்லாம் இல்லை சார், நாயெல்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. சூப்பராக இருக்குண்ணே. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணே, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணே, கண்ணாடி போட்டுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரெடி, தேங்க்யூ. அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ இவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு. அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக சொன்னார். இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜயானி சார்கிட்ட வந்து எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்கறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமா அழகா குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரோமியா படம் நேற்று பார்த்த சார்ட்ட அதான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலிமா கூட்டுப்படுற எல்லாருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடித்து நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. பிரியங்கா, நீங்கள் சொல்லுங்கள். பிரியங்கா கூட நடிச்சீங்க. நீங்கள் தான் பிரியங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஜிம், நீங்களா காம்பினேஷன் சீன்ஸில் நடிச்சிங்களா? சூப்பருங்க. இல்லை, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி.
வேறு என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மூவி First movie. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணார். கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படலை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இல்லை, அவர் உங்களுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். நானாக பேசுகிறதுக்குள்ள அவராக வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லை இல்லைங்க, வேணாங்க. வேணாம், நீங்கள் இது ஃபர்ஸ்ட் படம், இன்னும் 100வது படத்துக்கும் நீங்கள் வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்க. கண்டிப்பாக. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நம்ம முதல் படம் அமையிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட முதல் படம் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலைன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க, நீங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணுறீங்க. அப்படி இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் என்டையர் டீமை வந்து அவரோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிகேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா இதெல்லாம் பெரிய நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனோட கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம். சார் நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க. அது சொல்கிறீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்கன்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டி சார் அப்படி இல்லை. நான் அதை ஒரு தடவை கூட கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. அது உடனே வந்துடுச்சு. பார்க்கும்போது இப்போ பணம் வந்துருக்கு, அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு சார். கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிறார் பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேறு எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பற்றி பண்ணுவேன். அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறார். அவர் படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா
டேரக்டர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீடு கேட்கும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேனார். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி வாங்க டெலிஃபோன் இதெல்லாம் அவங்கவுங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாயில் என்ன வருது, மக்கள் என்ன பார்க்குறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன பார்க்கணும், அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவர் பக்கத்து இடி வந்து அவரை கவனிக்க மாட்டார், அவரே தனியாக பள்ளி இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு இடிச்சிடும். நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்கள் அப்பா கரெக்டு, பையன் நைட் லேட்டாக வரான். அப்போ பையன் வர்றதை கவனிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க, பையன் வரான், எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னுக்கா சொன்னார். ஓ நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க, இப்போ தான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோமே நாய் பிரச்சனைன்னு. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின்டு நாய் தானே, அதெல்லாம் இல்லை சார், நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்குது அதை பார்த்துக்கலாங்க. அங்கே என்ன நாய் ஏதாவது கடிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஒருவேளை கடிச்சிட்டேன்னு கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டா எங்கே பார்த்துக்கிறது, அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறலை. அதை அப்பாக்காரு நாய்க்கு பிஸ்கட் போட்டுருக்கணும், பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும், அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏற்ற பார்க்குறேன்னு தவிர அதனால் என்ன கவனிக்கூடாதுல்ல. கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருக்கிறத அவர் போக்கில் போயிட்டே இருக்கார். அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும். ஆமாம், கதாநாயகன் பார்த்தவொன்னே பழிச்சிருக்காரு. அவரை பார்த்தோன்னே நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்க முடியும். தம்பின்னு ஆரம்பித்தோம் அட்வைஸு எப்போ இருக்குது தானே பழக்கம். உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பித்து நான் எது சொல்ல போகிறேனோ அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காரு. பெரியங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்தில் கிட்ட எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வர்றோம். கள்ளங்காப்பல் இல்லாத நல்ல மனசு. எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்விசிலுமே இல்லை. படம் படம் படம்னு இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கணும். வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பாட்டில் ஆரம்பிக்கலாம். நம்ம ஷோ வந்து ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி அண்ணன் சொன்னார்ண்ணே, ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணுறேன், இந்த பாட்டை வந்து தனுஷாக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. எல்லாரும் அவர் வந்து ஒரு கைத்தட்டோடு வந்து பண்ணிங்கன்னா ஹீரோயினுக்கு தானே. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி கோத்து விடுறதுல நம்பர் 1. நான் வந்து பக்தி பாடலோடு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது எங்களுக்கு பக்தி எங்களுடைய குரு தான். ஸோ எங்களுடைய குரு வசந்தபாலன் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. அதில் இசையமைச்ச விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷம். அந்த காம்பினேஷனில் ஒரு சின்ன பல்லவி மட்டும். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை, அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை, அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. நன்றி.
இப்போ எவ்வளோ அழகா இருக்காங்க, அப்படி ஒன்றும் அழகு இல்லைன்றீங்க, உடுத்தும் உடை வந்து பிடிக்கலன்றீங்க. என்ன எல்லாத்தையும் கவனிக்கிறோன்றதான், எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கவனிப்போம். அதான் எங்கள் டைரக்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பாலன் சார் மீண்டும் இவரே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. வணக்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லோரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோடய ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையான நம்பினீங்களா இல்லையா? இல்லை, நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் அவரை அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்டடுற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. இது உண்மைதான். அதுதான் பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில் கிளம்பி வந்து. இப்போ ஓகே, பட் இப்போயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். எனக்கு பயமாக இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவுமே எனக்கு பயமாக இருக்கும். தெரில, எனக்கு எப்போயுமே எல்லா ஷூட் போகிறப்பமே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல. எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக அமையணும். தேங்க்யூ. இது ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் பார்த்தா அப்படி இருக்குது. இதுதான் படத்தோட பூஜை. இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்ததில்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளெஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துகிட்ருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ், உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டைரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடியே போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா. 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம்? நம்ம எப்பவுமே வித்தியாசமாக தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ், தெரியல. ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரில. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியாக அஜய், நல்லா இருக்குதா? நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணல, 5th day உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி ஆச்சு, February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே கருதி உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே, டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய
தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்றீங்க, பேரலல் சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இதை நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் வந்து அஜயை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோடு பண்ணுறீங்கள, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜன் சார், ராதா and everyone. Thank you so much. Thank you. This is thank you.